الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் 30 தராவீஹ்களை தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 30 நோன்புகளை நிறைவு செய்து சனிக்கிழமை அன்று மகிழ்ச்சியோடு ஈதுல் ஃபித்ர் பெருநாள் இன்ஷா அல்லாஹ் நாம் கொண்டாட இருக்கிறோம். அப்படிப்பட்ட பரக்கத்தான இந்த மாதத்தின் இறுதி நாளில் சுய பரிசோதனை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சுய பரிசோதனை என்றால் நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்வது என்று பொருள். நம்மை நாம் பரிசோதனை செய்வது எது விஷயத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை முடித்துவிட்டு சஹாபாக்களோடு நபித்தோழர்களோடு திரும்பி வருகிற தருணத்தில் அந்த போர்க்களத்திலே கரைபிடித்த வாட்களினுடைய இரத்தங்களை கழுவக்கூடிய நேரத்தில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அதனை கழுவிக்கொண்டே இருக்க காயங்களும் வேதனைகளும் போர்க்களத்தினுடைய கடுமையான அந்த களைப்புகளும் கொஞ்சமும் மாறாத ஒரு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாம் ஒரு மிகப்பெரிய போருக்கு, மிகப்பெரிய ஜிஹாதுக்கு தயாராக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு மிக பெரும் ஆச்சரியம். இப்பொழுதுதான் திரும்ப வந்திருக்கிறோம், வாட்களின் ஈரங்கள் கூட இன்னும் காயவில்லை, கரைபடிந்த அந்த வாட்கள் இன்னும் கரையாகவே இருக்கிறது, உடலில் ரணங்கள் இருக்கிறது, மனதில் வேதனை இருக்கிறது, உடல் களைப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை மிக கனமாக இருக்கிறது. பெருமானார் சொல்கிறார்கள், நாம் மிக பெரும் ஜிஹாதிற்கு தயாராக வேண்டி இருக்கிறது. மிகப்பெரிய ஜிஹாத் என்றால் என்ன? பெருமானார் இங்கே அடையாளப்படுத்தியது உங்கள் உள்ளத்தோடு, உங்களுடைய நப்சோடு, உங்களுடைய ஆன்மாவோடு நீங்கள் செய்கிற அந்த போராட்டம். அதுதான் இருக்கிற போர்களிலேயே ஜிஹாதுகளிலேயே ஆக சிறந்த ஒரு ஜிஹாத் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் தோற்று போவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய உள்ளத்தோடு போராடுவதில்லை, நம்முடைய ஆன்மாவோடு போராடுவதில்லை. நம் மனம் எதையெல்லாம் சொல்கிறதோ அதை செய்கிறோம், நம் மனம் எதை விரும்புகிறதோ அதை நோக்கி ஓடுகிறோம். அதனால் பல நேரங்களில் நாம் தோற்று போகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பிரசங்கங்கள் நடத்தும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரசங்கங்களுடைய துவக்கத்திலே, இப்பொழுது நாம் அந்த துவக்கத்திலே ஒரு சில ஹம்து ஸலவாத் எல்லாம் ஓதுகிறோம் அல்லவா? அந்த ஹம்து ஸலவாத் ஓதக்கூடிய அந்த வாசகத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சேர்த்து அந்த ஹம்து ஸலவாத்தை அமைத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் செவியுற்றிருக்கலாம். என்ன அந்த வார்த்தை? மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களுடைய ஆன்மாவின் தீங்குகளில் இருந்து இறைவா உங்களிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற வார்த்தையை சொல்லி அதிலிருந்து பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரசங்கங்களை அமைத்திருக்கிறார்கள். நஃப்ஸுடைய ஷர், ஆன்மாவுடைய தீங்குகள் அப்படி என்று இருக்கிறதா என்றால் ஆன்மாவிற்கிட்ட நிறைய தீங்குகள் இருக்கிறது. மனம் எப்பொழுதுமே ஷர்ரை மட்டும்தான் விரும்பும். ஹைர் ஷர் என்று சொல்கிறோம். ஹைர் என்றால் நல்லது, ஷர் என்றால் கெட்டது. நம்முடைய ஆன்மா நமக்கு போதிப்பது எப்பொழுதும் ஷர்ரை தான்.
மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய ஆன்மா முதலில் நமக்கு போதிப்பது, நம்முடைய மனம் நமக்கு எடுத்துரைப்பது ஷர்ரை தான். அன்பானவர்களே, ஷைத்தான் தான் மனிதனை வழிகெடுக்கிறான் என்பது உண்மைதான். ஆனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தானுடைய அந்த வழிகெடுத்தல் என்பது பாவத்தை தூண்டுவது மட்டும்தான். பாவத்தை செய்ய வைப்பது நம்முடைய மனங்கள் தான். ஷைத்தானை பொறுத்தளவில் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், வஸ்வாஸ் என்கிற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துவது உண்டு. வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற குர்ஆன் வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. குர்ஆன் ஷைத்தானை பொறுத்தளவில் தன் வழியை நோக்கி மனிதர்களை அழைப்பதுதான் அவனுடைய வேலை. மனித மனங்களில் ஒரு தூண்டுதலை கொடுப்பதுதான் ஷைத்தானுடைய வேலை. உண்மையில் ஒரு மனிதன் ஷர்ரை செய்வதற்கான அடிப்படை காரணியாக, அந்த செயலாக்கத்திற்கு காரணமாக இருப்பது அவனுடைய ஆன்மாதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பரிசோதித்து பார்த்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் தவறிலே விழச் செய்யவில்லை, தவறு செய்யும்படி தூண்டினான். நீங்கள் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விருப்பம் அல்லவா? ஆனால் அல்லாஹ் நிரந்தரமாக அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மாறாக உங்களுக்கென்று ஒரு சோதனையை வைத்திருக்கிறான். இந்த மரத்திலிருந்து கனிகளை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் காலம் அடைக்கும், இங்க முன்னாடி இருக்க முடியாது, வயசானவங்களும் அங்க உட்கார்ந்துட்டாங்க, இங்க வாங்க, இங்க முன்னாடி இருக்க வாங்க ஷாஹி. அப்ப ஷைத்தான் நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனங்களில் தூண்டுதலை உண்டாக்கினான். அவ்வளவுதான். என்ன தூண்டுதலை உண்டாக்கினான்? மரத்தினுடைய கனியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னது. சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் இங்க நிரந்தரமாக இருக்க மாட்டீர்கள், சாப்பிட்டால் தான் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்ற தூண்டுதலை கொடுத்து விட்டு சென்று விட்டார். இந்த தூண்டுதல் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சிந்தனையை நோக்கி தள்ளியது, ஒரு தடுமாற்றத்தை நோக்கி தள்ளியது, மனங்களில் ஒரு வஸ்வாசை உண்டாக்கியது. அப்ப ஷைத்தானை பொறுத்தளவில் அவன் ஏவுவது அனைத்தும் தூண்டுதல் தான். அப்ப செயலாக்கமாக மாறுவது நம்முடைய ஆன்மாக்கள் தான். நம்முடைய மனம், நம்முடைய நப்சு தான் அதை செயலாக மாற்றுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதனால்தான் நப்சினுடைய வகைகளை மூன்றாக பிரிக்கிறார். வமா உதர்ரிபு நப்சி இன்னன் நப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நப்ஸே அம்மாரா. அந்த நப்ஸே அம்மாராவை பெற்ற உள்ளம் அது எல்லோரிடமும் வரும். இந்த அம்மாரா லவ்வாமா முத்மஇன்னா, நப்ஸே அம்மாரா என்பது நிலைதானே தவிர அது மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும் என்பதல்ல. எல்லோருக்கும் அம்மாரா வரும், எல்லோருக்கும் லவ்வாமாவுடைய நிலைகள் வந்து போகும். முத்மஇன்னாவுடைய நிலைகள் தான் மிக குறைவாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய போராட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, ஜிஹாதுல் அக்பர், நம்முடைய உள்ளத்தோடு பெரும் போராட்டங்களை நாம் எப்பொழுது முன்னெடுக்கிறோமோ அல்லாஹ்வினுடைய நாட்டத்தோடு அந்த முத்மஇன்னாவை நோக்கி நாம் செல்ல முடியும். நப்ஸே அம்மாராவை பொறுத்தளவில் குர்ஆன் சொல்வது இன்னன் நப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த அம்மாரா என்கிற நிலையில் நப்ஸ் என்பது உங்களுக்கு தவறைத்தான் ஏவும், ஷர்ரைத்தான் ஏவும். நம்ம மனங்கள்ல பொதுவாக நீங்க எப்பவுமே எது வேணாலும் பரிசோதிச்சு பார்க்கலாம். இப்ப இந்த பிள்ளைங்க பயான் கேட்க கூடாதுன்னு இல்லை, இப்ப உட்கார்ந்து இப்படி பேசுற சூழல்கள்லாம் வரல, கூடாதுங்கிறது இல்லை. அந்த பிள்ளைகளுடைய மனங்கள் அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது என்ன சொல்லிட்டு தான் வந்திருக்கும், பயான் பேசுறாங்க போயிடலாம், மாமா எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு ஒரு இதா இறங்கி வந்தாங்கல்ல. அங்கிருந்து இறங்கி வரும்போது மனம் என்ன சொல்லும்? பயான் கேட்கணுங்கிறது தான். இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு பின்னால உட்கார்ந்த உடனேயே சொல்லும், எவ்வளவு நேரத்துக்கு கேட்டுட்டே இருப்ப, ஒரு 2 வார்த்தையாவது பேசினாதான் ஜஸ்டிவா இருக்கும், ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அதனால பக்கத்துல அப்படி சும்மா பேசலாம். நான் பிள்ளைங்களை சுத்தி காட்டுறேன்னு நினைக்காது. இந்த பக்கமும் அப்படித்தான், வலது பக்கம் மட்டும் இல்ல, இடது பக்கம், முன்னாள் பின்னால் எல்லாருக்குமே அதே தான், எனக்கும் அதே தான். அப்ப சின்னதா மனசுல ஒரு நாட்டம் வரும், ஒரு 2 வார்த்தை பேசலாமா. ஒருத்தர் எந்திரிச்சு போயிருப்பாரு, நம்முடைய மனசு என்ன சொல்லும்? அவர் மாதிரியே போயிருக்கலாம், அவர் போகும்போதே போயிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மனசு உறுத்தும். அப்ப இதுதான் அம்மாரா. நம்முடைய அம்மாரா என்பது என்கிற நப்சு நமக்கு ஏவுகிற முதல் நிலை என்பது வேண்டாம், நல்லது வேண்டாம், பலவீனம் ஏதோ அதை செய், அல்லது தவறு ஏதோ ஷர்ரு ஏதோ அதை நோக்கி போ அப்படின்னு சொல்லும்.
போயிட்டதுக்கு பின்னால லவ்வாமாவுடைய நிலைகள் எல்லாம் வரும். ஒரு உதாரணத்துக்கு இதே வச்சு பேசுவாங்க. வெளியில போனதுக்கு பின்னால இங்க உட்கார்ந்து இருக்கிற நபர்கள் வெளியில போனவங்கள்ட்ட இன்னைக்கு உள்ள செய்திகள் இப்படி இப்படி எல்லாம் இருந்தது, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று ஒரு ஷேரிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க மனசு என்ன செய்யும்? குத்தம். நம்மளும் உட்கார்ந்து இருக்கலாமோ, நாளைக்கு உட்கார்ந்துருவோம், நாளைக்கு எப்படி உட்கார முடியும்? அடுத்த நாளைக்கு முடியாது. அப்ப நான் மனசு பொதுவாக சொல்வது, அடுத்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் நிச்சயமா என்ன செய்வேன், நான் பயான்ல உட்கார்ந்துருவேன். ஆனா அடுத்த நாள் வரும் பொழுது அந்த உறுதித்தன்மையோடு தான் இருப்பார்கள். ஆனா ஒருத்தர் எந்திரிச்சு போவார் பார்த்தீங்களா, அப்ப அங்க ஒரு தர்மாட்டம். அங்க மனசு சொல்லும் மறுபடியும் அம்மாரா, லவமா அந்த நிலையில இருந்து அம்மாராக்கு வந்துடும், மறுபடியும் எச்சு போயிடும். ஆனால் போனதற்கு பின்னால் மனம் வந்து கொள்ளும். இதுதான் லவமாவுடைய நிலை. முச்சுமைன்னா என்ன? என்ன வந்தாலும் சரி, அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு எனக்கு சக்தி இருக்கிறது, அது எனக்கு சக்தியை தரும். ரப்புடைய அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டால் அது என்னை பக்குவப்படுத்தும், என்னுடைய மனங்களுக்கு ஒரு மாறுதலை தரும், அது நிச்சயமாக தரும் என்கிற அந்த போராட்டத்தோடு இங்க அந்த ஒரு 1/2 hour 20 நிமிஷமும் நான் உட்கார்ற பார்த்தீங்களா, இது போராட்டம் தான், ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். 20 ரக்காத்துல ஒவ்வொரு 2 ரக்காத்துலயும் நம்முடைய மனம் என்னென்ன சொல்லிட்டு தானே இருக்கு இல்லையா? ஒரு 2 ரக்காத்துலயும் பலதும் சொல்லும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த 2 பிள்ளைங்கள்ட்ட நம்ம அவங்களோட அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும். நோன்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, கடுமையான வெயிலுடைய காலகட்டம். இவங்கள பெரிய பிள்ளைங்க, ஒரு 7-8 வயசு குழந்தைகள்லாம் நோன்பு வச்சுட்டு போறாங்கல்ல, எவ்வளவு மனசுல ஒரு போராட்டங்கள் இருக்கும். அதை தாண்டி அந்த பிள்ளைங்க எல்லாரும் தண்ணி குடிக்க போகும்போது இன்டர்வெல்ல இந்த பிள்ளைங்க தன்னை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. அது சத்துணவு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்தது. எல்லா பிள்ளைங்களும் சாப்பிடக்கூடிய அந்த லஞ்சுடைய நேரங்கள்ல நம்ம நோன்பு வச்சுட்டு போற பிள்ளைங்க பெரும் போராட்டம். இதுதான் நப்சோடு உள்ள போராட்டம். இந்த போராட்டத்தை முறிப்பது ரொம்ப இலகு, மனசு சொன்னவனையே அதை செய்வது ரொம்ப இலகு. ஆனால் அதை கட்டுப்பாடோடு நிற்பதில் தான் ஒரு போராட்டம் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. அப்ப உள்ளத்தோடு உள்ள போராட்டத்தை யார் வென்றெடுக்கிறார்களோ, ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலை கடந்து, தன்னுடைய நஃப்ஸினுடைய ஆன்மாவினுடைய அந்த தேட்டங்களை கடந்து அதனை யார் வென்றெடுக்கிறாரோ அவர்தான் உண்மையிலே வெற்றியாளர். அதனால நம்முடைய உள்ளத்தை நிரந்தரமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அதான் அறிஞர்கள் சொல்றாங்க, நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் விசாரணைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய மனங்களை அடக்கி ஆளக்கூடிய பண்பாளர்களாக நாம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல குறிப்பாக ரமலானுக்கு பின்னால் கிமு கிபி மாதிரி ராமோ ராத்திரின்னு வைக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. நிலைமை அப்படிதான் இருக்கு. நாளைய தினம் நம்ம நிலைகள்லாம் எப்படி மாறும் தெரியாது. அதான் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பற்றி பேசிட்டு இருக்கிறது என் காதல விழுந்துருச்சு. யாரெல்லாம் கேட்க கூடாது, அது தெரியும். இந்த ஒரு 10 நாளைக்கு அவர் அவுளியாவே மாறிடுவாரு, அவரை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு அந்த வார்த்தை பரிமாற்றங்களை நான் கேட்க முடிஞ்சது. உண்மையிலே அப்படிதான், வழிமார்களாகவே மாறி விடுகிற சூழல் தான் ரமலான்ல என்ன ஏற்படுது. இந்த 6 மணிக்கு மேல பாருங்களேன் நீங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையாக நாளைய தினத்தினுடைய நிலைமைகள் நமக்கு எப்படி மாறும்னு சொல்ல முடியாத அளவிற்கு நம்ம ரமலான்ல எல்லா தயாரிப்புகளுமே புதுசுதான். தொப்பி புதுசு, ட்ரெஸ் புதுசு, ஆலை புதுசு, சிந்தனைகள் புதுசு, எல்லாம் புதுசு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட சுபுடைய நேரத்துல ஒரு செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். தவாம் என்கிற பண்பு ஒரு முப்பினிடம் மிக மிக அவசியமானது, நிரந்தர தன்மை. ரொம்ப களைத்து போய் அமல்களை செய்ய வேண்டும் என்பதை ரமலானிலே கூட விருப்பமாக அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனா ரமலான்ல செய்யணும், அதிகப்படியா செய்யணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படியே ரமலான் தலைகீழாக மாறி போகிறது அடுத்த நாளே என்றால் ரமலானில் நாம் செய்ததில் எந்த அர்த்தமும் இல்லை என்று போட்டு. என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தர தன்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்க்ரீஸ் இருக்கணும். நம்முடைய அமல்கள்ல காலத்திற்கு தோதுவாக, வயதிற்கு தோதுவாக, நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிற அந்த சூழல்களுக்கு தோதுவாக நம் ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்கிற அடிப்படையில் அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கணும். அந்த மாற்றுக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். ஒரு காலம் வரைக்கும் நம்ம பறந்துதான் நோன்பு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நஃபிலான நோன்புகளை நோக்கி நம்ம போகணும்.
ஒரே நிலையில் இருப்பது அல்ல. அமல்களிலே ஒரு கூடுதல் நமக்கு தேவைதான் என்றாலும் கூட இந்த மனம் ஏற்படுத்துகிற பிரச்சனையின் காரணமாக நம்முடைய நிலைகள் தலைகீழாக மாறி போகிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். இந்த சுய பரிசோதனை என்கிற இந்த தலைப்பின் கீழே நாம் உணர்த்த வருவது நம்முடைய மனங்களை வென்றெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனதோடு போராட வேண்டும். மனதோடு போராட நிறைய வார்த்தைகள் கேட்போம், மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது. இஸ்லாமிய அடிப்படையில் மனதை வென்றெடுக்கக்கூடிய போராட்டம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்று இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. யார் உள்ளத்தை வென்றெடுக்கிறாரோ, பரிசுத்தப்படுத்தி, அவர் உண்மையிலேயே வெற்றியாளர். உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவனால் அதுல தோல்வி அடைகிறார். என் மனம் இப்படி சொல்கிறது, நான் அதற்கு மாறு செய்தேன், நான் வெற்றி. அது ரொம்ப கஷ்டம். மொபைல் பார்க்கணும் மனசு சொல்லுது, யாரும் இல்ல, யாரும் தடுக்கிறதுக்கு இல்ல. அப்படி பார்த்தோம்னா நம்மளால ஒரு ½ an hour மேல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்ப போய் நம்ம உறக்கத்துக்கு போகும்போது உறக்கத்துல எல்லாருக்குமே தாளாட்டு இதுதான், நம்முடைய மொபைல் தான். சத்தமில்லா தாளாட்டு. முதல்ல எல்லாம் வார்த்தைகள்ல தாளாட்டு இருக்கும், இப்ப கைகள்ல தாளாட்டு, தடவுதலில் தாளாட்டு, அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே தடவிட்டே இருந்தாதான் என்ன செய்யுது, அப்படியே தூக்கம் வந்து டமால்னு வச்சுட்டு படுத்துறோம். எல்லாரும் இதுல யாரும் இது விலக்கல்ல. 199 நாங்க எல்லாம் அந்த ஃபீல்டுல இருக்கிறோமா, எத்தனை சதவீதம் சொல்லலாம்? 99.99 ஏதாவது சொல்லலாம். ஏதோ 1-2 எங்கேயாவது. அந்த மனங்களை போராடி வென்றவர்கள் யாரேனும் 1000, கோடியில், லட்சத்தில் எப்படியோ இருக்கலாம். எல்லாருக்கும் அது ரிலாக்ஸேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் மாத்திரை போட்டு தூங்குறாங்க, சில பேர் மாத்திரை போடாம இதை மாத்திரையா பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவு அப்படியே அப்பதான் தூக்கம் வருது. அப்ப இங்க வென்றெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, மனசு சொல்லுது. ஆனா நல்லா தெரியும், ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நம்ம இமாம் இடையில என்ன சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் தெரியும், நமக்கே தெரியும், பல ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கோம். இதனால என்ன இழப்புகள் ஏற்படுகிறது? அந்த லைட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைட் ஆஃப் இல்ல, அந்த லைட் ஆஃப் பிஃபோர் 2 hours முன்னாலேயாவது, 1 hour 2 hours முன்னாடியாவது என்ன ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த லைட் ஆஃப் இந்த மொபைலோட லைட் ஆஃப், நம்ம வீட்டோட லைட் ஆஃப் இல்லை. அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம் வரும்னு சொல்றாங்க, நல்ல சிந்தனைகள் உண்டாகும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன பண்றோம்னு அப்பதான் தெரியுங்கிறாங்க. அந்த லைட் ஆஃப் இருக்கிறீங்களா, அதுதான் நடக்கிறது இல்லை. இந்த எல்லா லைட் ஆஃப் ஆயிட்டாலும் இந்த லைட் மட்டும் என்ன செய்யுது? பல ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த ஏமாற்று வேலைகள், அதை ஊக்குவப்படுத்துற மாதிரி எவ்வளவு தூரம் அதுல ஒரு திருட்டுத்தனம் பண்ணி குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கிறத அதுவே அது மாதிரி ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கான ரீல்ஸ் பார்க்குறோம், அதுல ஏமாற்றம் பண்ணக்கூடியது. அப்ப இந்த லைஃப் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இது எப்படி வென்றெடுக்கிறது? இதுக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு நாள் இப்போ இந்த டைம் வச்சுக்காங்க, ஆஃப் ஆயிடுச்சு, இதை நான் வச்சுட்டு அப்படி போய் நான் படுத்து தூங்குறதுக்கு இருக்கு பாருங்க, பெரிய போராட்டமா இருக்கும். எப்படி வாட்ஸ்அப்ல எனக்கு ஏதாவது மெசேஜ்கள் வந்திருந்தா, முதல்வர் ஏதாவது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாருன்னா என்ன செய்யுது? அமைச்சர்கள் என்னை யாராவது அழைச்சிருந்தாங்கன்னா என்ன செய்யுது? அப்படி ஒரு இது நம்ம மனசுல என்ன வந்துருது? ஸோ என்ன, எப்படி கடைசியாக ஒரு முறையாவது நான் பார்க்காமல் படுத்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய கேரியர் எல்லாம் போயிடும். அப்படி ஒரு வந்து, ஆனா மறுபடியும் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் கார்டன்ல ஏதாவது மெசேஜ் வந்துருக்கும். அந்த ஆப்பிள் கார்டன் மெசேஜ் நம்ம வாங்கின ஆப்பிள் எல்லாம் வந்து அழுகி போற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கும். அவர் எப்பயாவது பார்வர்ட் பண்ணிட்டு, பார்த்தீர்களா நம்ம சமுதாயத்தின் நிலையை அப்படின்னு கீழே வேற ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இது கடந்த வருடம் வந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் போடுற மாதிரி. அதனால தயவு செய்து நீங்கள் ஃபார்வர்ட் செய்ய வேண்டாம். இப்படிதான் நம்முடைய எல்லா மெசேஜ்களும் இப்படிதான். என்ன எதுக்காக அப்படி குரூப்ல இருக்கிறோம்? ஆனா நான் பல நேரங்கள்ல அட்மீனை போய் பார்ப்பேன், அட்மீன் யார் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவரு அந்த குரூப்பை புதுசா அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. நமக்கு நெருக்கமானவங்களா இருப்பாங்க. சரி, நம்ம அந்த முகம்பத்து முடிஞ்சு போயிட்டு சரி பேசாம முக்குவோம். இவர் வேற அட்மீன், அவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம ஒரு பெரிய சேவை செய்வோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, அந்த குரூப் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நேரத்துல இமாமும் நமக்கு ஒரு மெம்பரா கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிருக்காரு. அந்த நேரத்துல நம்ம வந்து ரிமூவ் ஆயிட்டு வந்தோம்னா அவர் மனங்களை நம்ம சொல்லுவோம். அவரு என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நானும் அவர்கிட்ட நான் ரிமூவ் ஆயிட்டேன் வெளியில வந்துட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அவங்க மனங்கள்ல நம்ம இவங்க சேர்த்து விட்டோம்,
அவர் வெளியில போயிட்டாரு அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்புகள் என்ன செய்யுது இன்னைக்கு இருக்கு. நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் நம்முடைய மனங்கள் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதை வென்றெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. இதை ஏதோ நம் நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டு போவதல்ல, ரொம்ப சீரியஸான விஷயம் இது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நம்மை இது குறித்து சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நம்மை அல்லாஹ் தஆலா தூண்டுகிறார். இது விஷயத்தை ரொம்ப சிந்தனை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மனங்களை வென்றெடுக்காத காரணத்தினால் எத்தனை பெரிய லாபங்களை இழந்திருக்கிறோம் தெரியுமா? சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக நாம் அடிமைப்பட்டு போன காரணத்தால் நம்முடைய நேரங்கள் வீணாகி இருக்கிறது. நேரங்களை வீணாக்குறதுனால நம்முடைய எனர்ஜி வீணாயிருக்கு. எனர்ஜி வீணானதுனால நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஆற்றல்களும், நம்முடைய கனவுகளும், நம்முடைய செயல் திட்டங்களும் சுக்குநூறா போயிருக்கு. இன்னைக்கு கடந்த காலங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் நினைத்திருந்தால் எவ்வளவு சாதித்திருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன ஆசைகள் இடையில வந்து அதனால நாம டைவர்ஷன் ஆகி போய் அதுல போய் நான் விழுந்து, அது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் நிறைய இருக்கு. வெளியில தெரிஞ்சதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதெல்லாம் கட்டுக்கடங்காத இழப்புகள்னு வச்சுக்கலாம். நாம் மட்டுமே இலக்கை சந்தித்து கொண்டு நம்முடைய இழப்புகள் வெளியிலே தெரியாது. ஆனால் அந்த இழப்பை நீங்கள் பரிசோதித்து பார்த்தாலே ஒரு பேர் இழப்புகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா எதா இருக்கு? நம்முடைய ஆன்மாவை நாம் கட்டுப்படுத்த தவறிய அல்லது அதிலே நாம் வெற்றியாளர்களாக மாற முடியாத ஒரு பலவீன நிலைதான் இதற்கு காரணமாக இருக்கும். அப்ப இதை நாம் நம்முடைய எண்ண ஓட்டங்களில வைத்துக் கொண்டு எதிர்காலத்தை நாம் எதை வெற்றிக்குரியதாக மாற்றணும் அப்படின்னா, யாரோட ஜெயிக்கணும்னா நம்முடைய ஆன்மாவோடு ஜெயிக்க வேண்டும், நம்முடைய நப்சோடு ஜெயிக்க வேண்டும். இந்த ஜெயிப்பு ரமலானிலே இருந்தது இல்லையா? உண்மை அதுதான். இயற்கைக்காப்பு இருக்கிற காலமாக இருக்கட்டும், ரமலானுடைய காலங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு கட்டுப்பாடு பாங்கு சொல்லப்பட்ட உடனே எங்க வந்துடணும்? நம்முடைய ஆன்மாவை நாம் வென்றெடுத்தோம், ஓடி வந்தோம். குறைந்தது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது வந்து சுன்னத்து 2 ரக்காத்து தொழணும். ரமலான்ல கூட நான் சுன்னத்து தொழனா எப்படி மனசு அங்க பதறிச்சு, மேல இருக்கும் போதோ வெளியில இருக்கும் போதோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்கு, ஓடி வந்தோம். ஓடி வந்து சுன்னத்துக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கோம், பரதுல வந்து நின்றுக்கிறோம். எல்லாருக்குமே இது. ஆனால் இதுவே மற்ற காலங்களில் என்னவா மாறுது? அது அப்படியே பலவீனமாக மாறுது. இங்க வந்தது அங்க வரலங்கிறதுக்கு என்ன காரணம்? ரமலானோட பறக்கத்துல ஒண்ணும் கிடையாது. நம்முடைய மனத்தை நம்ம வென்றெடுத்துட்டோம். மனசுல உள்ள அந்த பலம் தான் நம்மை செய்ய வைத்தது. புனித ரமலான் வேறு, அந்த அட்மாஸ்பியர் வேறு. அதெல்லாம் கடந்து இன்னைக்கும் சுண்ணத்தை விட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க, இன்னைக்கு பரதையே விட்டுட்டு இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க, காலங்காலமாக நோன்பு வைக்காதவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. இதெல்லாத்தையும் கடந்த ரமலானுக்கு முன்னால் இருந்ததை விட நாம் கொஞ்சம் மாற்றமாயிருக்கிறோம். நம்முடைய மனங்கள்ல உள்ள அந்த உறுதித்தன்மை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மனதை, ஆன்மாவை வென்றெடுக்கக்கூடிய பணியை ரமலானுக்கு பின்னால் நாம் நிரந்தரமாக செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதுதான் இந்த தலைப்பின் வழியாக நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நிறைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சூரத்துல் ஹஷ்ருடைய ஒரு சில இறைவசனங்களை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். ஹஷ்ர் அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் இருந்து ஒரு 4 வசனங்களை அல்லாஹு தஆலா இந்த சுய பரிசோதனைக்கு உரிய வசனங்களாக, நம்முடைய ஆன்மாவை நாமே பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதை ஒரு செயல் திட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலான வசனங்களாக அல்லாஹு தஆலா இந்த 4 வசனங்களை அமைத்து தருகிறார். அந்த வசனங்கள் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சத்திய விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை எண்ணிக் கொள்ளுங்கள். வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளைக்காக நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை இடைக்கிடையே பரிசோதித்துக் கொண்டே இருங்கள். நாளைக்காக நான் என்ன சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எது வரும்? மறுமை நாளுக்காக நான் என்ன சேமித்து வைத்திருக்கிறேன். இந்த சேமித்து வைத்தல் என்பதிலே நன்மைகளைத்தான் நாம் சிந்தனை செய்ய வேண்டும், வேற எதையும் சிந்திக்க கூடாது. இந்த குர்ஆன் சொல்றது, இந்த உலகமாக இருந்தாலும் சரி, மறு உலகத்தை மையப்படுத்தி நீங்கள் சிந்தித்தாலும், மறு உலகத்திற்காகவோ அல்லது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காகவோ நீங்கள் நன்மையான விஷயத்தை என்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த உலகத்திலே நம்ம நன்மை சேமிச்சு வைக்க முடியும், ஹயாத்திலே சேமிச்சு வைக்க முடியும். தான் எத்தனையோ நற்பணிகளுக்கு நாம காரணமானவர்களாக இருக்கலாம், தொடர்ந்து நற்பணிகளை நாம் முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சதக்கத்தும் ஜாரியாக்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம். முடியுமா முடியாதா? அதற்கான ஒரு நபர்களாக நம்ம மாற முடியுமா முடியாதா? தேவைகள் இருக்கிறது அல்லவா? ஒரு உதாரணத்திற்கு, எத்தனையோ இலக்குகளை வைத்து செயல்படுகிற நாம், ஒரு நிறுவனத்தை நான் உருவாக்க வேண்டும், ஒரு மதர்சாவை உருவாக்க வேண்டும், ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும், ஒரு 4 பேரை படிக்க வைக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய போதனைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு 4 பேரை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளால செய்ய முடிந்தது.
நம்முடைய சக்தியை அதை நோக்கி நாம் பிரயோகப்படுத்தினால் நிச்சயமாக அதை நாம் செய்ய முடியும். குர்ஆன் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்வது, உங்கள் ஆன்மாவை நல்லதை நோக்கி நீங்கள் செலுத்த வேண்டுமானால் இந்த கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். நாளைக்காக நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய்? நாளைக்காக உனக்கு இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன சேகரம், நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நான் வீடு கட்டினேன், நான் இவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இத்தனை பிரான்சஸ் இருக்கு, என்ன வரும்? மனநிறைவு வந்துருமா? சந்தோஷம் வரவே வராது. என்ன வரும்? ஒரு உதாரணத்துக்கு, நான் பள்ளிவாசல் கட்டுவதற்காக இன்னென்ன பணங்களை கொடுத்தேன் இல்லையா? புனித ரமலானுடைய மாதத்தில் இந்த மாசம் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நம்ம ஒரு கணக்கு போட்டா, போன வருஷம் சேரிட்டி ஒர்க்குக்காக நான் கொடுத்த தொகை வெறும் 10,000 ரூபாய். இந்த வருடம் அப்படி கணக்கு போட்டு பார்த்தேன், 30,000 ரூபாய். போன வருஷம் நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இது இப்படி யோசிச்சோம்னா என்னவா இருக்கும்? மனநிறைவாக இருக்கும். இது அல்லாம நீங்க வீட்டுக்கு நான் இது வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன், எதை யோசிச்சீங்கன்னாலும் என்ன செய்யாது? மனநிறைவு வராது. காரணம் என்ன? நான் நன்மையான விஷயத்திலேதான் அல்லாஹ் மனநிறைவை வைத்திருக்கிறான். அதுதான் தேவை. நம் மனங்களை பக்குவப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுனா, நாளைக்காக நீ என்ன சேமித்து வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தனை செய்து நல்லதை நோக்கி நீ வேகமாக நடைபோட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றா, வலா தகூனு, நீங்கள் ஆகிவிட வேண்டாம், கல்லதீன நசுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்து போனார்களே அவர்களை போல நீங்கள் ஆகிவிடாது. அல்லாஹ்வை மறந்துட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே மறந்து போனார்கள். அல்லாஹ்வை யார் மறந்துட்டாங்களோ அவங்க தங்களையும் மறந்துடுவாங்க. ஒரு பாவத்தை செய்யும் பொழுது யாருடைய நினைவு வரல, அல்லாஹுடைய நினைவு வரலன்னு வச்சுக்கணும். அப்ப என்ன ஆயிடும்? அது எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், என்ன செய்யறதே தெரியாம செய்வதை நோக்கி மட்டும்தான் அவனுடைய இலக்கு இருக்கும். இங்க என்ன காரணமா இருக்குது? அவன் அல்லாஹ்வை மறந்து போன காரணத்தால் அந்த பாவத்தை இலகுவாக அவன் செய்வதற்கு முற்பட்டு விடுகிறான். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வை நீங்கள் மறக்காதீர்கள். எல்லா நேரங்களிலையும் உங்களுடைய மனம் ஒரு கட்டுப்பாடான நிலையில் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்ங்கிற அச்சத்துக்கு என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. இன்னைக்கு மறந்து போன நிலையில் செயல்படுகிற அந்த செயல்பாடுகள் தான் மறந்து மீறி போகக்கூடிய நிலைக்கு தள்ளுது. ஒரு ஆட்டம், ஒரு பாட்டம், கொண்டாட்டம், மது, மாது, சூது, இது போன்ற பாவச் செயல்கள். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் நவநாகரீக உலகத்திலே மூழ்கி போகிற அந்த சூழல்களுக்கான அடிப்படை காரணிகள் எல்லா இடத்துக்கும் என்ன காரணமா இருக்கு? அல்லாஹ்வை அவர்கள் மறந்து போவது. நான் இப்படி சுற்றி திரிந்தால் அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால், நான் இன்னென்ன விஷயங்களை பார்த்து அதிலே அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டால், இன்னின்ன இடத்திலே நான் என் கேளிக்கைகளுக்காக, சுகபோகங்களுக்காக அந்த நேரத்தை செலவழித்து அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுத்து விட்டால், அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு கேவலத்தை கொடுத்து விட்டால். அதனாலதான் உலகத்தினுடைய தண்டனை என்பது கேவலம், மறுமையினுடைய தண்டனை என்பது அதாபு. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா, இறைவா என்னுடைய முடிவை எல்லா காரியங்களிலேயும் அழகாக்கு. வஅஜிர்னா மின் ஷஸீத் துன்யா வஅதாபில் ஆகிரா, உலகத்தினுடைய கேவலத்தையும் கொடுத்து விடாதே, மறுமையினுடைய அதாபையும் கொடுத்து விடாதே. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தண்டனை வரணும் அப்படின்னு சொன்னா அவன் கேவலத்தை செஞ்சுக்கணும், அதுவே போதும், அவனுக்கு பெரிய தண்டனை. இசத்தோடு வாழக்கூடிய அந்த நிலை என்பது அல்லாஹ் கொடுக்கிற மாபெரும் ஞாபகத்து. இன்னைக்கு அந்த இசத்தை தொலைத்துக் கொண்டு எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள். இன்னைக்கு நாமெல்லாம் இசத்தை விரும்பிய காரணத்தால் கண்ணியமா இருக்கிறோம். கேவலம் வேண்டாண்டா ரப்பே என்ன கொடுத்துறாது, சின்ன பாவம் வரும்போது கூட இந்த பாவத்தால் என்னை பிடிக்கிறாது, என்னை கேவலப்படுத்தி விடாது அப்படிங்கிற அச்சம் நமக்கு என்ன செய்யுது, வருது. அப்ப இந்த அச்சம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்தால் இந்த அச்சம் போயிடும். அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பது மனதை பக்குவப்படுத்துவதற்கான இரண்டாவது வழியாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் நினைவூட்டுகிறான், லா யஸ்ஸவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, நரகவாசிகளும் சுவனவாசிகளும் ஒன்று போல் அல்ல, அவர்கள் என்றைக்கும் சமமாக மாட்டார்கள். உண்மையில் சொர்க்கவாசிகள் தான், அவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள். அப்ப நாம் என்னைக்கும் என்ன நினைக்கணும், நாம சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்கணும். பொதுவாகவே ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு மனிதனுக்கு எது தூண்டும் அப்படின்னு சொன்னா,
தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர் அந்தஸ்தை நினைத்து நினைத்து பார்த்தா அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லதா இருக்கும். நான் அடுத்து இன்னும் ஸ்டேஜுக்கு போகணும். ஒரு கிளாஸ் டேக்கர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த கிளாஸ் டேக்கரு ஒரு 4 பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. 4 பேர் எடுக்கும் போது என்ன நினைக்கணும், ஒரு 2 மாசம் கழிச்சு, ஒரு 6 months கழிச்சு ஒரு 400 பேருக்கு நான் என்ன செய்யணும், கிளாஸ் எடுக்கணும். அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 4000 பேர் இருக்கிற சபையில நான் என்ன செய்யணும், கிளாஸ் எடுக்கணும். இப்படி பெருசு பெருசா யோசிக்கும் பொழுதுதான் அவன் அடுத்தடுத்து தன்னுடைய நிலைகளை எல்லாம் நல்லதை நோக்கி அமைத்துக் கொள்வான், பயனுள்ளதை நோக்கி அமைத்துக் கொள்வான். இங்க அல்லாஹ் நமக்கு உணர்த்த வருவது, நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் மனதை நல்லதை நோக்கி செலுத்த வேண்டுமானால், வாழ்க்கை முழுக்க நல்லதே செய்து கொண்டிருக்க வேண்டுமானால், நீங்க நினைக்க வேண்டிய எண்ணம் என்னவா இருக்கணும், நான் எங்க போகணும், சொர்க்கத்திற்குரியவனாக இருக்கணும், நான் சொர்க்கவாசியாக இருக்கணும். இது அடிக்கடி நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் இங்க உணர்த்துறான், அஸ்ஹாபுல் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah, அஸ்ஹாபுல் நாரும் அஸ்ஹாபுல் ஜன்னவும் சமமாக மாட்டாங்க. அஸ்ஹாபுல் ஜன்னah தான் ஃபாயிஸுன், வெற்றியாளர். அப்ப நம்ம மனதை பக்குவப்படுத்துவதற்கு நான் சுவனவாசியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்தியா. இங்க கொஞ்சம் எச்சரிக்கை. எத்தனை வசனங்கள் உன் காதில் விழுகிறது, எத்தனை அல்லாஹுடைய வசனத்தை இதுவரைக்கும் நாம் செவியேற்றிருக்கிறோம். அந்த வசனங்கள் நம் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஒரு பயான, ஒரு சொற்பொழிவு, ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடணுமா? இந்த வசனத்தில் நின்று நாம் யோசிக்கிறோமா? குர்ஆன் சொல்கிறது, இந்த வசனங்கள் எவ்வளவு கனமானது தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அத்தனை வார்த்தைகளும் வசனங்களும் மிகவும் கனமானவை. எந்த அளவிற்கு கனமானவை? இந்த உலகத்தினுடைய பூமி பரப்பை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி எதனால் ஏற்பட்டது என்பதை புவியியல் சொல்லும் பொழுது, இறை அத்தாட்சிகள் அடிப்படையில் பேசும் பொழுது, மலைகள் தான் அவைகளை தாங்கி நிற்கின்றன. இந்த பூமியினுடைய அந்த சமநிலையை பாதுகாக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா மலைகளை நட்டு வைத்திருக்கிறார். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ பார்க்கவில்லையா? வயிலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் அது எவ்வாறு நடப்பட்டிருக்கிறது என்று நீ பார்க்கவில்லையா? மலைகளுடைய அந்த நடுகள் தான் இந்த பூமியினுடைய பரப்பை ஒரு செவ்வையாக மாற்றி இருக்கிறது என்று சொல்கிற அளவிற்கு மலைகள் மிகவும் பலம் வாய்ந்தவை, மிக பலம் வாய்ந்தவை. அப்படிப்பட்ட மலைகளை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், மலைகளின் மீது இந்த வசனங்களை நாம் இறக்கி வைத்திருந்தால், இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால், லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்தியா, அந்த மிக பெரும் பலம் கொண்ட அந்த மலைகளை அப்படியே நடுங்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் அதை கண்டிருப்பீர்கள். அல்லாஹ்வின் பயத்தால் அவைகள் நடுங்கி போயிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனம் இப்படி அமைந்திருக்கிறது, இன்னா அரதனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், வானங்கள், பூமி, மலைகள் இவைகளிடத்தில் நாம் நம்முடைய அமானிதங்களை, இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து காட்டினோம். சுமந்து கொள்வதற்கு அவைகள் மறுத்தன, மலைகள் மறுத்தன, மிக பெரும் பலங்கள் கொண்ட மலைகள் மறுத்தன. அடுத்து அல்லாஹ் சொல்வது, மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, அவனுக்கு அறிவும் இல்லை. அவன் அல்லாஹ் சொல்வது, இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, அறிவும் இல்லை. சரி, ஏற்றுக்கொண்டதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வாவது இருக்கிறதா? அதுவும் இல்லை. ஸலூமன், அவன் அநியாயக்காரனாகவும் இருக்கிறான், ஜஹூலன், அறிவில்லாதவனாகவும் இருக்கிறான். அப்போ இங்க நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பாரதூரமான ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து, அல்லாஹ் நம்மிடத்தில் பார்ப்பது, உன் மனதை நீ பக்குவப்படுத்தி ஒரு வெற்றியாளனாக மாறிவிடு என்பதுதான். அந்த மனதை அடிக்கடி பரிசோதனைக்கு உட்படுத்தும் போதுதான் அந்த வெற்றியை நோக்கி நம்மால் போக முடியும். சஹாபாக்கள் அடிக்கடி பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்க. மிகப்பெரிய ஹலீஃபா, நீதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உருவமாக திகழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளார போய் நிறுத்திக்குவாங்களாம். நிறுத்திக்கிட்டு அவங்களே கேள்வி கேட்டுக்குவாங்க, உமரே, நீ செய்தது கரெக்டா? இது விஷயத்துல நீ நன்றாக நடந்து கொண்டாயா? இப்படி ஒரு தீர்ப்பு செய்தாயா? சரியான தீர்ப்பு செய்தாயா? இது மாதிரி நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒவ்வொருவரும், நான் உட்பட ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். நீ செய்தது சரியா? எப்படி சரியா இல்லையாங்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம உள்ளத்தை எதுவெல்லாம் உறுத்துக்கிறதோ அதெல்லாம் பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. நம்ம மனசு எதெல்லாம் உறுத்துதோ
அதுவெல்லாம் பாவம் தான். பாவத்தை தெரிந்து கொள்வதற்கு எங்கேயும் போய் படித்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தளவு உன் உள்ளம் எந்த விஷயத்தை எல்லாம் நீ கடந்து வரும்போது உறுத்தலை உண்டாக்குகிறதோ அது அத்தனையும் பாவம் தான். அப்ப அந்த அடிப்படையில் அவற்றை எல்லாம் சீர் செய்வதற்கான ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயமாக நம் மனங்களை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வது என்பது முஹாசபத்துன் நஃப்ஸ், நம்முடைய மனங்களை நாம் பரிசோதிப்பது என்பது மிக மிக அவசியமானது. நபித்தோழர்கள் பரிசோதனை பண்ணதனுடைய விளைவுதான் ஹன்லலா முனாஃபிகாகிவிட்டார் என்று ஓடி வரக்கூடிய அந்த நிலை வந்ததல்லவா. தன் மனதை பரிசோதனை படுத்துறதுதான். நான் கெட்டவன் ஆயிட்டணும், இப்படி எல்லாம் மாறி மாறி வந்த என் நிலைமைகள், என் மனசு ஒரு சரியான நிலையில இல்லையேன்னு நினைச்சான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒரு பறவையாக இருந்திருக்க கூடாதா, நான் இதுவாக இருந்திருக்க கூடாதா, அதுவாக இருந்திருக்க கூடாதா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே, நான் ஒரு மண்ணாக இருந்திருக்க கூடாதா. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஈமானிலே ஆக கனமுள்ள நபித்தோழர்களிடம் இது போன்ற வார்த்தைகள் அவர்களது வாழ்க்கையில வெளிப்பட்டது என்றால் அதற்கு என்ன காரணம்னா, தன் மனசை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தான். அந்த மனதினுடைய விளைவுதான் மிக சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட அவர்கள் முன்னின்று மக்கள் பார்வையில அது ரொம்ப, ஏன் இதெல்லாம் இவங்க செய்யறாங்க, ஏன் ஒரு மூட்டை சுமக்கணும், மக்களுடைய தேவைக்காக வேண்டி கலீஃபா ஏன் இறங்கி வரணும், ஒரு தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒட்டகத்திலே இருக்கு, அவர் ஏன் அந்த ஒட்டகத்தினுடைய கயிறை பிடிச்சிட்டு வரணும். நம்ம வரலாறுகளை என்ன பார்த்த கடந்த 10 நாட்களா எல்லாவற்றுக்கும் பின்னால் தன் மனம் ஆன்மாதான். அதனை பரிசோதித்ததனுடைய விளைவுதான் அவர்களுடைய அமல்கள் மாறியது, அவர்களுடைய குணங்கள் மாறியது, அவர்களுடைய சிந்தனைகள் மாறியது, அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் மாறியது. அவர்கள் முழுக்க முழுக்க தன் லட்சியங்கள் அனைத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்ன, அவர்கள் பாயிசூன்களாக மாறினார்கள், வெற்றியாளர்களாக மாறினார்கள். அவர்கள் வெற்றியாளர்களாக மாறிய காரணத்தினால்தான் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டது, நீங்கள் சொர்க்கவாசிதான், நீங்கள் உறுதியாக சொர்க்கத்திற்குரியவர்கள் தான் என்று புண்ணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாக பலரும் மாறி போனார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானில் நாம் ஏற்கனவே சொன்னது போல பயிற்சி எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அருளால் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். இந்த பயிற்சிகள் எனக்கும் பலன் தர வேண்டும், உங்களுக்கும் பலன் தர வேண்டும். இங்கே குடும்பம் இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சிகள் நமக்கு பலன் தர வேண்டும். இனி வரக்கூடிய ரமலான் அல்லாத நாட்களை நாம் இந்த பயிற்சிகளின் வழியாக நாம் கடந்து வர வேண்டும். பேச்சை குறைத்திருப்போம், அதே அந்த குறைத்தல் எல்லா காலங்களிலேயும் இருக்க வேண்டும். இரவில் கண் விழித்திருப்போம், அந்த கண் விழித்தல் எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும். தினந்தோறும் குறைந்தபட்சமாவது குர்ஆன் ஓதி இருப்போம், அந்த ஓதுதல் தினந்தோறும் நிலைத்திருக்க வேண்டும். நோன்புகளை நோற்றிருந்தோம், அந்த நோன்பு நோற்றல் எல்லா காலங்களிலேயும் நிலைத்திருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு நோன்பு, மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 நோன்பாவது சுன்னத்தான நோன்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த தர்ம சிந்தனை எல்லா காலங்களிலேயும் நிலைத்திருக்க வேண்டும். பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறைகளில் நாம் சபரை கடைபிடித்திருப்போம். ஏன் கடைபிடித்தோம்? இந்த மாதம் ஷஹ்ரு ஸப்ர், இது பொறுமையின் மாதம். கோபமே வந்தாலும் கூட வேறு விதமாக அந்த கோபத்தை கைவச்சம் பண்ணி கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்திருப்போம். இதை எல்லா காலத்திலேயும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தின் வழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுய பரிசோதனை என்ற தலைப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சுருங்க சொன்னால், நம் மனங்களை நாம் கட்டுப்படுத்தாமல், நம்முடைய மனதை, ஆன்மாவை நாம் வென்றெடுக்காமல், அதற்கென்று சில பயிற்சிகளையும் கேள்விகளையும் கொடுத்து அதனை மிகச் சரியாக நாம் இயக்காமல், நாம் என்ன இயங்கினாலும் அந்த இயக்கங்கள் அனைத்தும் தோல்விதான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் அத்தனை பேரும் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய போர் இருக்கிறது, ஜிஹாத் இருக்கிறது. அது நம் உள்ளத்தோடு செய்யக்கூடிய அந்த ஜிஹாதை பொறுத்து நாம் எல்லா களங்களையும் நம்மால் வென்றெடுக்க முடியும் என்பதை நாம் மனதிலே கொண்டு செயலாற்ற வேண்டும். அல்லாஹ் புனித ரமலானை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கியதை போல எதிர்வரக்கூடிய எல்லா காலங்களையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆக்கிய அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா துறைகளையும் நல்ல பலன் மிக்கதாக, இறையச்சம் மிக்கதாக, முன்மாதிரி உள்ளதாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக அங்கீகரித்து அதற்குண்டான நன்மைகளை நமக்கு நிறைவாக தந்து அருள் புரிவானாக. எல்லா காலங்களிலேயும் ரமலானுடைய பாடங்கள் நமக்கு பயன்பெறும் விதத்தில்
அதற்குண்டான செயல்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த தராவீகளுடைய உரைகளை 30 நாட்களுடைய உரைகளை அல்லாஹ்வின் பேரருளால் நாம் நிறைவு செய்வோம். இன்னொன்றும் நாம் ஆதரவு வைப்போம். இறைவா, அடுத்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, அடுத்த ரமலானையும் இதே போல அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. இறைவனிடத்தில் வேண்டுவது நபிகளாரின் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.